இலக்கிய களங்கள். முனைவர் M.A. பாலமுருகன். இலக்கியத்தில் இன மத சாதி நல்லிணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார் ஔவையார். மனிதன் விலங்கிலிருந்து பரிணாமப்பட்டு வளர்ந்தவன் என்பதும் ஆறாவது அறிவான பகுத்தறியும் உணர்வு பெற்றவன் என்பதும் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். பகுத்தறியும் அறிவு காரணமாக மனிதன் நாடும் முன்னேறி வருகின்றான். ஆனால் வளர்ச்சி விகிதம் சமமாய் இல்லாததால் சில நாட்டவர் உயர்ந்த நாகரிகத்தை, வாழ்க்கை வசதிகளை பெற்றவர்களாய் உள்ளனர். சில நாட்டவர் ஓரளவு வளர்ந்த நிலையில் உள்ளனர். ஏனைய நாட்டினரோ வறுமையில் வாடுகின்றனர். இதற்கு பல்வேறு அம்சங்கள் காரணங்களாக அமைக்கின்றன. அவற்றில் இனம், மதம், சாதி ஆகியனவும் காரணங்களாய் அமைகின்றன. இனம் மனித குலத்தை பல இனங்களாக பிரிப்பதற்கு மானுட இயலார் பல அலகுகளை கையாளுகின்றனர். உடல் தோற்றமும் உடல் கூறுகளின் பண்பு, தோலின் நிறம், மூக்கமைப்பு, முக வடிவம், தலை மயிர், தலை அமைப்பு, கண், உடல் உயர்வு, அளவு, இரத்த வகை போன்றவற்றின் அடிப்படையில் காண்பர். பொதுவாக இனங்களை காக்சிகேசியர், மங்கோலியர், நீக்ரோவினர் என மூவகையாக பிரிப்பர். வில்லியம் பாய்டு 5 இனங்களையும், கூன் 9 இனங்களாகவும், ரிட்ஷல் 32 இனங்களாகவும் மனித இனத்தை பிரிப்பர். இவ்வினங்களுக்குள்ளும் உட்பிரிவுகள் அமைந்துள்ளன. தொடக்க காலத்தில் இன வேறுபாட்டு உணர்வு தலைவிரித்து ஆடியது. வெள்ளை இனத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் பிற இனத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் வாதாடியதுடன் இக்கருத்திற்கு அறிவியல் அடிப்படையில் உண்மை காண விளைந்தனர். தொடக்க காலத்தில் இன வேறுபாட்டு உணர்வு தலைவிரித்து ஆடியது. இன அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் வேறுபட்டிருக்கின்ற மக்கள் தங்களுக்குள் முரணி ஒருவரை ஒருவர் வகை பாராட்டி கலகம் செய்கின்றனர். இந்த வேற்றுமைகளால் அமைதி குலையாத பகுதிகளே உலகில் எங்கும் இல்லை எனும் அளவிற்கு மனித இனம் உள்ளது. அறிவியல் வளர்ச்சியில் உயர் படியில் நிற்கும் மனிதன் இன மத சாதி வேறுபாட்டு உணர்ச்சியால் விலங்கினும் கீழானவனாக வாழ்ந்து வருகின்றான். சங்க காலத்தில் வாழ்ந்த கணியன் பூங்குன்றனார் யாரும் ஊரே யாவரும் கேளீரென உலக சமுதாயத்தை ஒன்றாய் கண்டார். உறவாய் நினைத்தான். வள்ளுவர் பெருந்தகையும் எந்த நாட்டையும், மொழியையும், இனத்தையும், கடவுளையும், சாதியையும் கூறாமல் உலக மக்கள் அனைவருக்கும் பொது நீதியை வழங்கினார். அதனால் தான் இன்று உலக மொழிகள் பலவற்றுள் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கு பின்வந்த சான்றோர்களும் உலக ஒற்றுமை சிந்தனையை பெற்றிருந்தனர். பாரதியாரும் எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம் என்று பறைசாற்றுகிறார். அவர் வழிவந்த பாவேந்தர் பாரதிதாசன் தூய உள்ளம், அன்புள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலகு மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் ஆங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே என்று கூறி, தன்னலமற்ற அன்புள்ளம் இருந்தால் உலக மக்களிடம் அனைத்தையும் ஒன்றாய் காணும் தாய்மை உள்ளம் அமையும். அங்கு சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை என்பார். மதம் எல்லா மதங்களும் அறத்தை அடித்தளமாக கொண்டு இயங்குகின்றன. ஆனால் நடைமுறையில் மதங்கள் நிறுவனங்களாக, ஆதிக்க சக்திகளாக வெறியாக வளர்ந்து மதச்சண்டைகள் தோன்ற காரணமாயின. நல்லவன் தீமையை கூட நன்மையாக்குவான், தீயவன் நன்மையை கூட தீமையாக்குவான் என்பதை மத வரலாறுகள் காட்டுகின்றன. ஆகவேதான் தாயுமானவரும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என வேண்டுவார். ஆதி பகவான் முதற்றே உலகு என்று கடவுள் நெறியை பொதுமறையாக பாடியுள்ளது திருக்குறள். தமிழ் முதற் காப்பியமான சிலப்பதிகாரம் மத வெறுப்பின்றி சமய பொதுமையை போற்றுகின்றது. மத பாகுபாட்டாலும் சடங்குகளாலும் பேதப்பட்ட சமுதாய சூழலை கண்ட திருமூலர் ஒன்றே குலம், ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நாணமே, சென்றே புகங்கதி இல்லை நுஞ்சித்தது, நின்றே நிலை பெற நீர்நினை தூய்மினே
என்பார். குலம் ஒன்று, இறைவன் ஒருவன், அவனை நினைந்து தொழுது உழு பெறுங்கள் என்பார். மேலும் மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டே என்பார். இயற்கை நெறிக்காலம் என்று கூறப்படும் சங்க காலத்தில் தமிழ் மக்களின் வாழ்வு இயற்கையோடு பின்னி பிணைந்திருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என நில அடிப்படையில் தமிழகம் பிரிக்கப்பட்டிருந்தது. திணை தெய்வங்களே வழிபடு கடவுளர்களாக கருதப்பட்டனர். வழிபாடு இயற்கையோடு இயைந்ததாக அமைந்தது. பின்னர் நன்றி உணர்வு காரணமாக முன்னோர்களை, சான்றோர்களை, தனக்கு வாழ்வும் வளமும் தந்த பெரியோர்களை, தன்னை சார்ந்தோரை காத்த வீரர்களை வழிபட்டனர். அறிவு வளர வளர ஆன்மீக சிந்தனைகள் தோற்றம் பெற்றன. உள்ளம் கடந்த, இயற்கை கடந்த பேர் இயற்கை ஆற்றல்களை கண்டு கடவுள் சிந்தனைகளை வளர்த்தான். இவ்வாறு ஆக்கம், நன்றி உணர்வு, மெய் உணர்வு என்ற நிலைகளில் வழிபாடுகள் தோன்றின. வடநாட்டில் தோன்றிய சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் நுழைந்தன. மதத்தை பரப்ப வந்தவர்கள் தமிழ் மொழியை கற்று இலக்கிய இலக்கணங்களை படைத்தனர். தமிழ் இலக்கிய பரப்பில் சமண பௌத்த இலக்கியங்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. சிலப்பதிகாரம் தோன்றிய காலம் வரை சமய பூசல் தமிழ்நாட்டில் இல்லை என்றே கூறலாம். ஆனால் சமய வேறுபாடும் மாறுபாடும் நிலவியது எனலாம். களப்பிரர் காலத்திற்கு பிறகு சமய சண்டை உச்ச நிலையை அடைந்தது எனலாம். சமண பௌத்த மதங்களை வீட்ட சிவ நெறியை போற்றும் நாயன்மார்களும் திருமால் நெறியை போற்றும் ஆழ்வார்களும் தோன்றினர். இன்னிசையால் நாளும் தமிழ் வளர்த்ததைப் போல சமய இலக்கியங்களையும் வளர்த்தனர். சமண பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களை கழுவேற்றும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. நாட்டை ஆளும் அரசனை தாம் சார்ந்திருக்கின்ற மதத்திற்கு இழுக்க சமயவாதிகள் பெரும் முயற்சி செய்தனர். இடைக்காலத்தே மத வேறுபாடுகள் தமிழகத்தை அமைதியற்ற நிலைக்கு தள்ளியது. வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த இந்திய சார்பற்ற முதல் மதம் இஸ்லாமிய மதமாகும். இதையடுத்து வந்த இரண்டாவது மதம் கிறிஸ்துவமாகும். இம்மதங்கள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பரவ காரணங்கள் மத மாற்று முறை, ஆட்சி செல்வாக்கு, சாதி கொடுமைகள் ஆகியவையாகும். ஆனால் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பரவலுக்கு அரசியல் படையெடுப்பு அதிகார வலுவை விட அதிகம் உதவியது வணிக உறவுகளாகும். இஸ்லாமியர்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் மாணிக்கவாசகர் காலத்திலேயே வணிக ரீதியாக ஏற்பட்டுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பாண்டிய பேரரசன் காலத்தில் அரசியல் காரணமாக இஸ்லாம் பரவியது. இதையடுத்து கிறிஸ்தவ மதமும் பரவியது. சமய பரவல், ஆதிக்கமாகியன சமூக வாழ்வில் காழ்ப்புணர்ச்சியையும் பேதத்தையும் போராட்டத்தையும் ஆட்சி மாற்றங்களையும் ஏற்படுத்தின. இப்போக்கினை கண்ட தாயுமானவர் வருந்தினார். ஆகவேதான் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்றும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என வேண்டினர். ராமலிங்க வள்ளலார் சமரச சன்மார்க்கத்தை கண்டு வளர்த்தார். பாரதியாரும் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று பாடினார். பாவர மக்கள் தங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளைத்தான் முதன்மையாக கருதுகின்றனர். தவிர மத வேறுபாட்டுணர்வோ கடவுள் வேறுபாட்டு உணர்வோ கொண்டிருக்கவில்லை. ஆகவேதான் வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் செல்லாமல் அனைத்து மத மக்களும் சேர்ந்து திருவிழா கொண்டாடுகின்றனர். அதேபோல நாகூர் ஆண்டவர் கோயில் வழிபாட்டில் இஸ்லாமியர் மட்டுமல்லாமல் பிற மதத்தவரும் வழிபாடு நிகழ்த்துகின்றனர். பல இந்து கோவில்களுக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தொண்டு செய்துள்ளனர். உடல் நலமற்ற குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்று மசூதியில் தொழுகை முடித்து வரும் பெரியவர்களிடம் காட்டி குணப்படுத்திக் கொள்ளும் பிற மத தாய்மார்களையும் இன்று காணலாம். ஆனால் சுயநலமிக்க சமூக விரோதிகள் மக்களிடம் மத வேற்றுமையை, வெறுப்பை விதைத்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்றனர். அனைத்து சமய பெரியோர்களும் கூட சமய நல்லிணக்கம் உருவாக பாடுபடுதலை நாம் அறிவோம். ஆம், அடுத்து சாதி. சாதி அமைப்பு குழு உணர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது. அது தன் குழுவினரிடம் பற்றையும் மற்ற குழுக்களிடம் அலட்சியத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறது. அதனால் சமூகங்கள் ஒன்றுக்கொன்று வெறுப்பும் அவநம்பிக்கையும் உடைய குழுக்களாக பிரிகின்றன. அதனால் குறுகிய நோக்குடைய
துணை சாதிகள் தோன்றுகின்றன. சாதிக்கொரு நீதியும் உருவாக்கம் பெறுகின்றன. வலங்கை சாதிகள் வளர்ந்த சாதிகள், இடங்கை சாதிகள் தாழ்ந்த சாதிகள் என பிரிக்கப்பட்டு சண்டையிட்டுக் கொள்கின்றன. தமிழ் கல்வெட்டுக்களில் அறிவியல் கோட்பாடுகள் 4 வர்ண கோட்பாட்டை வேதாந்திகள் வலியுறுத்தினர். அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்றும், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்றும் பிரிவினைகள் வேற்றுமைகளை வளர்த்தன. சமுதாயத்தில் காணப்பட்ட உயர்வு தாழ்வுகளை விளக்கி நிற்பன இடங்கை வலக்கை வேறுபாடுகள். சமுதாயத்தில் வளம் படைத்த வலங்கை பிரிவினர் அரசின் அரவணைப்பை பெற்றனர். உழைப்பாளிகளான இடங்கை பிரிவினர் அரசின் தனிச்சலுகைகளை பெறாமல் நிலவரி, வீட்டு வரி, தொழில் வரி கட்டும் நிலைக்கு ஆளாயினர். இவ்விரு பிரிவினருக்கும் இடையே இடைவெளிகள் பெருகி அவை மனக்குமுறல்களாக மாறி பூசல்களாக உருவெடுத்தன. பிராமணர்கள் வாழ்ந்த ராம சமகேந்திர சதுர்வேத மங்கலம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது பற்றியும், பிராமணர்கள் பணிபுரிந்த கோவில்கள் சூறையாடப்பட்டது பற்றியும் திருவரங்க கோயில் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. குடிமக்கள் தம்மை தாமே கோவில்களுக்கு அடிமைகளாக விற்றுக்கொள்ளும் வழக்காறு இக்காலத்தில் காணப்பட்டது. ஆளடிமை ஓலெழுதி வழித்தோன்றல்களை கூட பிறர்க்கு விற்கும் வழக்கம் இருந்தவை பற்றி புராணம் குறிப்பிடுகிறது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் சாதி பிரிவுகள் வலுப்பெற்றன. சமண புரோகிதர்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றனர். அரசு பணி, ஆலய பணி, அரசர்களுக்குரிய ஆலோசனை பணி ஆகியன அவர்களின் தனி உடைமைகள் ஆயின. தெலுங்கு மொழி பேசும் நாயக்கர் ஆட்சியின் போது கம்மாவார், கவாரா, உப்பிலி, சேனியர், கம்பளத்தார், ஒட்டர், தொம்பர் போன்ற பல்வகை இனத்தினர் தமிழகத்தில் குடியேறினர். இச்சூழல் சாதி பாகுபாடுகள் மேலும் வளர வாய்ப்பளித்தது. சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்ற ஔவையின் கூற்றே முதல் சாதி மறுப்பு கூற்றாகும். தொழில் அடிப்படையில் பிரிந்த மனித இனம் பொருளாதார அடிப்படையிலும் ஏற்றத்தாழ்வு கண்டது. இவ்விரண்டும் சாதி இறுக்கத்திற்கு வழிகோலியது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று சாதி வேறுபாட்டை ஒத்துக்கொள்ளும் பாரதியார், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்று இந்தியர் அனைவரும் இந்திய தாயின் மக்கள் என ஒருமை கண்டார். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மமி தேசத்தில் எய்தினராயின் அன்றி வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று முழக்கம் செய்வார். அது மட்டுமல்லாமல் ஆதி திராவிடர் ஒருவருக்கு பாரதியார் பூணூல் அணிவித்தல் எல்லோரையும் உயர் சாதியினர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அன்றோ. தாழ்வென்றும் உயர்வென்றும் சமூகத்தில் பேதங்கொண்டால் வாழ்வின்பம் உண்டாகுமோ சகியே, வாழ்வின்பம் உண்டாகுமோ? தாண்டவர் என்று நீக்கி சமுதாய சீர்தேடி வாழ்ந்தது காணேனடி சகியே, வாழ்ந்தது காணேனடி. பிறப்பில் உயர்வு தாழ்வு பேசும் சமூகம் மண்ணில் சிறக்குமோ சொல்வாயடி சகியே, சிறக்குமோ சொல்வாயடி என்றும், கொடியோர் பஞ்சவர் என்று கூட பிறந்தோர் கிவர் சுடும் பேர் வைத்துட்டாரடி சகியே, சுடும் பேர் வைத்துட்டாரடி என்றும் கூறி சாதி பாகுபாட்டை பஞ்சவர் என இழித்து பேசுவதையும் கண்டிக்கிறார். மேலும் சேரி பறையர் என்றும் தீண்டாதார் என்றும் சொல்லும் வீரர் நம் உற்றாரடி சகியே, வீரர் நம் உற்றாரடி என்று கூறி சேரி பறையர்களும் நம் உறவினரே என்பார். பெரியார் ஈவேரா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதையும் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்காக செலவு செய்தார். தமிழரிடையே இருந்த சாதி மத வேறுபாடுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், மூட பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை சாடி இழந்த பண்பாட்டை மீண்டும் பெறுகின்ற முயற்சியில் ஈடுபட்டார். வைக்கம் வீரர் என்று நாட்டோரால் புகழப்பெறும் பெரும் பேறு பெற்றார். சாதி மத இன வேறுபாடுகள், மூட பழக்க வழக்கங்கள் போன்ற சமுதாய சீரழிவு சக்திகள் முழுவதும் மறைந்தால்தான் மானிட இனம் உயர்வு பெறும், அமைதி பெறும், இன்பம் எய்தும்.